வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணம் சம்பாதிக்க ஒவ்வொரு நாளும் படாத பாடுபடுறோம். காலையில அலாரம் அடிச்ச உடனே அப்பாடா இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள்னு நினைச்சு எந்திரிக்கிறீங்களா? இல்ல ஐயோ மறுபடியும் அதே வேலை, அதே டிராபிக், அதே லோன், இஎம்ஐ, அதே கடன் தொல்லைன்னு ஒரு விதமான பயத்தோட எந்திரிக்கிறீங்களா? உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நம்மள பல பேர் வாழ்க்கை வாழ்றதில்ல, வெறும் சர்வைவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, மாசம் பிறந்து சம்பளம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை யாருக்கு கொடுக்கணுங்கிற லிஸ்ட் ரெடியா இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, ஆனா நம்ம வருமானம் மட்டும் அப்படியே இருக்கு. பிள்ளைகளோட ஆசை, அம்மாவோட மருந்து செலவு, ஒரு சின்ன வீடு கட்டணுங்கிற கனவு, இது எல்லாமே வெறும் கனவாவே போயிடுமோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கு. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன் சில பேர் மட்டும் ஈஸியா பணக்காரர் ஆகுறாங்க, நாம மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கோம்? இதுக்கெல்லாம் காரணம் திறமை இல்லைங்கிறது கிடையாது, தெரிஞ்சிக்க வேண்டிய சில ரகசியங்கள் தெரியலங்கிறது தான் உண்மை. ஆச்சாரிய சாணக்கியர் செல்வந்தராக போற ஒருத்தருக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு 12 விஷயங்களை சொல்லியிருக்கார். இந்த 12 அறிகுறிகள்ல உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு இந்த வீடியோவோட கடைசியில நீங்களே செக் பண்ணி பாருங்க. முக்கியமா அந்த 7வது மற்றும் 10வது அறிகுறி உங்ககிட்ட இருந்தா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோவோட எண்டுல இத்தனை நாளா இது தெரியாம போச்சேன்னு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஆனா அந்த வருத்தம் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஆரம்பமா இருக்கும். இந்த 20 நிமிஷம் உங்க போனை சைலண்ட்ல போடுங்க, ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. இது வெறும் வீடியோ இல்ல, உங்க பொருளாதார சுதந்திரத்துக்கான ஒரு மேப். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க, இந்த 12 அறிகுறிகள்ல உங்ககிட்ட இப்பவே எத்தனை இருக்கு, எதை நீங்க மாத்திக்க போறீங்க? நண்பர்களே, வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்க மனசுல இருக்கிற மிகப்பெரிய பாரம் எது? கடனா இல்ல வருமானம் குறைவா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போம். வாங்க சாணக்கியரின் அந்த ரகசியங்களுக்குள்ள போகலாம். அறிகுறி 1, நேரத்தின் மதிப்பு. நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன முதல் அறிகுறி நேரத்தின் மதிப்பு. இதை கேட்ட உடனே ஓ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்ல போறீங்களான்னு சாதாரணமா கடந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களால போன வாரத்துல இழந்த ஒரு மணி நேரத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. சாணக்கியர் சொல்றாரு, காலம் ஒரு கூர்மையான வாள் போன்றது. அதை நீங்க சரியா பயன்படுத்தலனா அது உங்களையே வெட்டிடும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? காலையில போனை எடுக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த 5 நிமிஷம் எப்போ 2 மணி நேரமா மாறுச்சுன்னு நமக்கே தெரியல. அந்த 2 மணி நேரத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்க வருமானத்தை உயர்த்த ஏதாவது செஞ்சீங்களா? இல்ல, வெறும் மற்றவங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு புலம்புறதுக்கு தான் அந்த நேரத்தை செலவு செஞ்சோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீணாக்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம், ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 60 மணி நேரம். அதாவது மாசத்துல 2.5 நாளை நீங்க குப்பையில தூக்கி போடுறீங்க. அந்த 2.5 நாள்ல நீங்க ஒரு புது தொழிலை கத்துக்கலாம், ஒரு புது மொழியை கத்துக்கலாம், இல்ல உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பிளான் பண்ணலாம். ஆனா நாம அதை செய்யல. உண்மையிலே உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வழி தெரியலனா, நீங்க பார்க்குற வேலையோட எக்ஸ்ட்ரா இன்னொரு சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா, வீட்டில் இருந்துகிட்டே எப்படி வேலை செய்வது என்று தெரியலனா நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் அழுத்தி ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களை கைட் பண்ண தயாரா இருக்கேன். ஒரு கதை சொல்றேன், ஏன்னா வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகள் பெரும்பாலும் கதைகளில் மறைந்திருக்கும். ஒரு ஊர்ல ஒரு சோம்பேறி மனிதன் இருந்தான். அவன் எல்லா வேலையையும் நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு எல்லாத்தையும் தள்ளி போடுவான். அவனோட கஷ்டத்தை பார்த்த ஒரு ஞானி அவன்கிட்ட ஒரு மாய கல்லை கொடுத்தார். அந்த ஞானி சொன்னார், இந்த கல்லை எந்த இரும்புல தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். ஆனா ஒரு கண்டிஷன், நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள இந்த கல்லை என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும். அது வரைக்கும் நீ எவ்வளவு இரும்ப வேணாலும் தங்கமா மாத்திக்கோ என்று சொல்லி மறைந்தார். அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட ஒரு நாள் முழுசா இருக்கே, நாளைக்கு காலையில இரும்பு வாங்கி வந்து எல்லாத்தையும் தங்கமா மாத்திக்கலான்னு அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கினான். மறுநாள் காலையில எந்திரிச்சான்.
இன்னும் நிறைய நேரம் இருக்கே, முதல்ல நல்லா சாப்பிடுவோம்னு சாப்பிட்டு மதியம் வரைக்கும் தூங்கினான். சாயங்காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு, ஐயோ நேரம் கம்மியா இருக்கே, இப்போ இரும்பு வாங்க கடைக்கு ஓடணுமேன்னு நினைச்சான். ஆனா கடைக்கு போற வழியில அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. சரி, ஒரு 5 நிமிஷம் இந்த மரத்தடியில உட்காருவோம், அப்புறம் போய்க்கலான்னு கண்ணை மூடினான். அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ சூரியன் மறைஞ்சிருந்தது. ஞானி அவன் முன்னாடி நின்னு அந்த கல்லை திரும்ப கேட்டார். அவன்கிட்ட இப்போ ஒரு துண்டு தங்கம் கூட இல்ல. அவன் அழுது புலம்பினா. ஆனா காலம் அவனுக்காக காத்திருக்கல. அந்த ஞானியிடம் கெஞ்சினான். இன்னொரு நாள் கடனாக வேண்டும் என்றான். நண்பர்களே, அந்த சோம்பேறி வேற யாரும் இல்ல, நாம தான். அந்த மாயக்கல் தான் இன்னைக்கு உங்க கையில இருக்கிற நேரம். அதை இன்னைக்கு பயன்படுத்தாம நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குற வாய்ப்பை நீங்க தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கடனாளி ஆக்குறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல யாராவது தினமும் 86,400 ரூபாய் போடுறாங்கன்னு வைப்போம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பணத்தை நீங்க பயனுள்ள செலவு பண்ணலன்னா அது காணாம போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பைசா கூட விடாம பயனுள்ளதா செலவு பண்ணுவீங்க தானே? நம்ம வாழ்க்கையில கடவுள் தினமும் நமக்கு கொடுக்கிற அந்த 86,400 வினாடிகள் தான் அந்த பணம். அதை நாம எப்படி செலவு பண்றோம்? தேவையில்லாத அரட்டை, அடுத்தவங்களை பத்தின புறம் பேசுதல், நாளைக்கு பார்த்துக்கலாம்ங்கிற எண்ணம், இதுலயே பாதி போயிடுது. கஷ்டப்படுறவங்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை, 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா ஒரு பணக்காரர் ஆக போறவர் தன்னோட நேரத்தை செலவு பண்ண மாட்டார், முதலீடு பண்ணுவார். சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நேரத்தை சரியா பயன்படுத்துறவனுக்கு அதிர்ஷ்டம் தானாவே கதவை தட்டும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை, சரியான நேரத்துல சரியான வேலையை செஞ்சாலே போதும். இப்போ உண்மையை சொல்லுங்க, நேத்து ஒரு நாள் முழுக்க நீங்க செஞ்ச வேலைகள்ல உங்க முன்னேற்றத்திற்காக நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்க? 10 நிமிஷமா, 1 மணி நேரமா, இல்ல 0வா? தயவு செஞ்சு நேர்மையா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டாதான் அதை மாத்த முடியும். இன்னையிலிருந்து அதை மாத்த போறோம்னு ஒரு சபதம் எடுப்போம். ஆனா நேரத்தை மட்டும் சரியா மேனேஜ் பண்ணா போதுமா? இல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் பணக்காரர் ஆகணும்னா அவருக்கு சேமிப்பு பத்தின ஒரு குணம் இருக்கணும். அது என்ன தெரியுமா? அதுதான் சாணக்கியர் சொன்ன 2வது அறிகுறி. அந்த 2வது அறிகுறி உங்ககிட்ட இருக்கா? அதுதான் உங்க பரம்பரை வறுமையையே போக்க போற ஒரு விஷயம். அறிகுறி 2, சேமிக்கும் பழக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்துல சேமிப்புங்கிற வார்த்தையே ஒரு பழங்காலத்து விஷயம் மாதிரி பாக்குறாங்க. வாழ்றதே ஒரு தடவை, அதையும் சேர்த்து வைக்கணும்னு கேட்கிற ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, யார் ஒருவன் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கவில்லையோ அவன் தன் கையாலேயே தன் குடும்பத்தின் கழுத்தை நெரிக்கிறான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மள பல பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? 1ஆம் தேதி சம்பளம் வருது, 2ஆம் தேதியே வாடகை, பால் கணக்கு, மளிகை, அப்புறம் முக்கியமா அந்த இஎம்ஐ. 5ஆம் தேதி ஆனா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மீதி பணத்தை பார்த்தா நமக்கே அழுக வரும். இதை வச்சுக்கிட்டு மீதி 25 நாளை எப்படி கடத்த போறோம்னு ஒரு பயம் வருதுல்ல, அந்த பயம்தான் உங்களை அடிமையா வச்சிருக்கு. ஏன் இந்த நிலைமை? ஏன்னா நாம செலவு பண்ணது போக மீதி இருந்தா சேமிக்கலான்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? செலவு பண்ணது போக ஒரு பைசா கூட மிஞ்சாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்க வேலை போயிடுச்சுன்னு வைப்போம், இல்ல உங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஒரு 1 லட்சம் ரூபாய் உடனே வேணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலான்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க யாருக்கிட்ட கடன் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களை போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருப்பாங்க. கடன் கேட்கும் போது நீங்க குனிற அந்த தலை இருக்கு பாருங்க, அது உங்க சுயமரியாதைக்கு விழுகிற மிகப்பெரிய அடி. அந்த அடியிலிருந்து உங்களை காப்பாத்துறது உங்க உறவினரோ நண்பனோ கிடையாது, நீங்க சேர்த்து வச்ச அந்த சேமிப்பு மட்டும்தான். சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. பணம் என்பது உங்களின் சிறந்த நண்பன். உலகம் உங்களை கைவிடும் போது உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களை கைவிடாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, ஆபத்துக்கு பணம் தான் வேணும். நீங்க சம்பாதிக்கிற ஒரு ரூபாயும் உங்களுக்காக வேலை செய்யற ஒரு போர் வீரன் மாதிரி. அந்த போர் வீரனை நீங்க தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக செலவு செஞ்சா, போர் வரும்போது, அதாவது கஷ்டம் வரும்போது
உங்களை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க. ஆடம்பரமா வாழ்றது தப்பில்லை நண்பர்களே. ஆனா உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை அடுத்தவன் முன்னாடி பெருமையா காட்டணும்னு செலவு பண்றது தான் முட்டாள்தனம். இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்க வருமானத்துல எத்தனை சதவீதத்தை நீங்க சேமிக்கிறீங்க? 10%? இல்ல 0வா? ஏன்னா உங்க பலவீனத்தை நீங்க ஒத்துக்கிட்டாதான் பலமா மாத்த முடியும். இன்னையிலிருந்து ஒரு சின்ன ரூல் போடுவோம். வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு. முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் செலவு பண்ணணும். சரி, நேரத்தை மதிக்கிறோம், பணத்தை சேமிக்கிறோம். ஆனா இதெல்லாம் செஞ்சோம், ஏன் சில பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட அந்த 3வது அறிகுறி இருக்காது. அந்த 3வது அறிகுறி தான் கடின உழைப்பு. ஆனா அந்த உழைப்புல ஒரு ட்ரிக் இருக்கு. கழுத மாதிரி உழைக்கிறதா இல்ல குதிரை மாதிரி உழைக்கிறதா? பணக்காரராக போறவங்க எப்படி உழைப்பாங்கன்னு சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அதை பத்தி அடுத்த பகுதியில பார்ப்போம். இந்த வீடியோவோட எண்டில் இருக்கிற அந்த 12வது பாயிண்ட் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடும். தொடர்ந்து பாருங்க. அறிகுறி 3, கடின உழைப்பு. மக்களே, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பேச்சு இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சவன் எல்லாம் முன்னுக்கு வந்துட்டானா அதிர்ஷ்டக்காரன் தான் ஜெயிக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, அதிர்ஷ்டம் என்பது சோம்பேறிகளுக்குத்தான் தேவைப்படும், உழைப்பவனுக்கு தன் கைகளே தெய்வம்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மள பல பேரு 10 வருஷமா ஒரே கம்பெனியில அதே சம்பளத்துல அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம வேலை செய்யறோம், ஆனா உழைக்கல. வேலை செய்யறது வேற, உழைக்கிறது வேற. காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து மொபைல் நோண்டிட்டு தூங்கறதுக்கு பேரு பிழைப்பு. ஆனா உங்க கனவுக்காக, உங்க குடும்பத்தோட வறுமையை ஒழிக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாம் தூங்குறப்போ நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் உழைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உழைப்பு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஷார்ட்கட் தேடுறாங்க. ஒரே மாசத்துல லட்சாதிபதி ஆகணுங்கிற ஆசையில சூர்கட்டத்திலையும் தேவையில்லாத ஆப்களையும் பணத்தை போட்டு இழக்கிறாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, வியர்வை சிந்தாத எந்த ஒரு செல்வமும் உங்ககிட்ட நிலைக்காது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போகும்போது, இன்னைக்கு நான் உண்மையாவே என் முன்னேற்றத்துக்காக உழைச்சேன் நான் உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அவங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை இடத்துல கையேந்துனாங்க, எத்தனை அவமானப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பட்ட அந்த அவமானத்துக்கு நீங்க கொடுக்க போற பதில் என்ன? அவங்கள ஒரு ராஜா மாதிரி எப்போ வாழ வைக்க போறீங்க? உங்க கண்ணு முன்னாடியே உங்க பிள்ளையோட ஆசை நிராகரிக்கப்படும் போது, இப்போதைக்கு காசு இல்லப்பான்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை, அது எவ்வளவு வலிக்கும்? அந்த வலியை போக்க நீங்க உழைச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. முயற்சி செய்பவனுக்கு வானம் கூட ஒரு படி கீழே தான். ஆனா அந்த உழைப்புல ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கழுதை மாதிரி உழைக்காதேன்னு. ஆமா, ஒரு ஐடியாவோட உழைக்கணும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்விகள் கேட்டுக்கோங்க. நான் ஏன் இதை செய்யறேன்? இதோட முடிவு என்னவா இருக்கும்? நான் இதுல ஜெயிப்பேனா? இந்த 3க்கும் விடை தெரிஞ்ச பிறகு நீங்க போடுற உழைப்பு ஒரு அணு ஆயுதம் மாதிரி. அது எப்பேற்பட்ட பாறையையும் உடைக்கும். இப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்க படிச்சதுக்கேத்த வேலை பாக்குறீங்களா? இன்னைக்கு வாங்குற சம்பளம் போதுமானதா இருக்கா? இல்ல அடிஷ்னலா ஒரு சேலரி வாங்கணும்னு தோணுதா? ஏன்னா உங்க குடும்பத்துக்காக நீங்க ஓடலன்னா வேற யாரும் ஓடி வரமாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய உழைப்பாளியா இருந்தாலும் உங்க நாக்கு மட்டும் சரியில்லைன்னா உங்க உழைப்பு எல்லாமே சாம்பல்ல ஊத்துன பன்னீர் மாதிரி ஆயிடும். ஒருத்தர்கிட்ட பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறது? அந்த நாக்கு எப்படி உங்களை லட்சாதிபதி ஆக்கும்? அதை பத்தி அடுத்த பகுதியில பார்ப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க. அறிகுறி 4, இனிமையான பேச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் நேர்மையானவன், அதனால நான் அப்படித்தான் கோபமா பேசுவேன், முகத்துல அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லுவேன்னு நிறைய பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் கையில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவனது நாக்கு கசப்பானதாக இருந்தால் அந்த செல்வம் அவனை விட்டு ஓடிவிடும். யோசிச்சு பாருங்க, உங்க ஆபீஸ்ல இல்ல உங்க பிசினஸ்ல உங்களை விட தகுதி கம்மியான ஒருத்தன் கடகடன்னு மேலே ஏறி போயிருப்பான். அவனை பார்த்து நீங்க பொறாமப்படுவீங்க. ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அவன் பேசும்போது மற்றவங்களை மதிக்க தெரிஞ்சவன், கனிவா பேச தெரிஞ்சவன். நாம என்ன பண்றோம்? வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் நம்ம கஷ்டத்தை கோபமா காட்டுறோம்.
வெளியிடத்துல நம்மளோட ஈகோவால தேவையில்லாத சண்டைகளை இழுத்துக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை தப்பா போனதால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உடைஞ்சு போயிருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்களை சம்பாதிக்கணும் மக்களே. அந்த மனுஷங்களை சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் உங்க நாக்கு தான். நீங்க கடைசியா எப்போ உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்ல உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்காக இவ்வளவு பண்றீங்கன்னு அன்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க? ஏன் நம்மால மற்றவங்களை பாராட்ட முடியல? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா உடனே குதிக்கிற நாம அவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஏன் வாயை திறந்து பாராட்டுறதில்ல? வார்த்தைங்கிறது ஒரு அம்பு மாதிரி. பில்லுல இருந்து போயிட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. நீங்க விடுற ஒரு வார்த்தையும் ஒருத்தரோட மனசை தைக்கணுமா இல்ல அவங்க மனசை ஆத்தணுமா? ஏழ்மையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க கனிவா பேசினா அவருக்கு அது ஒரு பெரிய ஆறுதல். அதுவே ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க பணிவா பேசினா அது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது தெரியாம தான் நாம பல வாய்ப்புகளை தொலைச்சிட்டு நிக்கிறோம். சாணக்கியர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாரு. ஒரு குயில் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, ஆனா அதோட குரலால எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது. அதுபோல ஒரு மனுஷனோட அழகு அவனோட உருவத்துல இல்ல, அவனோட பேச்சுல தான் இருக்கு. பணக்காரராக போற ஒருத்தரோட பேச்சுல 3 விஷயங்கள் இருக்கும். 1, உண்மை, பொய் சொல்லி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. 2, தெளிவு, சுத்தி வளைச்சு பேசாம நேர்மையா பேசுவாங்க. 3, மரியாதை, எதிரியா இருந்தாலும் கௌரவமா நடத்துவாங்க. இப்ப உண்மையை சொல்லுங்க, உங்க கோபத்தால உங்க பேச்சால ஒரு நல்ல வாய்ப்பையோ இல்ல ஒரு நல்ல உறவையோ நீங்க இழந்திருக்கீங்களா? தயக்கம் இல்லாம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வார்த்தையை நீங்க கவனிச்சு பேச ஆரம்பிச்சாலே உங்க பேங்க் பேலன்ஸ் தானாவே ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா நல்ல பேச்சு நல்ல உறவுகளை தரும், நல்ல உறவுகள் நல்ல பிசினஸை தரும். பயம் இருக்கிற இடத்துல பணம் தங்கறதே இல்லை. ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கோ இல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? அந்த பயத்தை எப்படி ஓட ஓட விரட்டுறது? சாணக்கியர் சொன்ன அந்த சிங்கத்தின் தைரியம் உங்களுக்கு எப்படி வரும்? அதை பத்தி அடுத்த பகுதியில பார்ப்போம். வீடியோவோட நடுவுல ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அறிகுறி 5, பயமற்ற துணிச்சல். பயம் உங்களை நெருங்கும் வரை அதை துரத்துங்கள். ஆனால் அது உங்களை நெருங்கிவிட்டால் அதை எதிர்த்து நின்று அடியுங்கள். இன்னைக்கு நம்மள பல பேரு ஏன் இன்னும் மிடில் கிளாஸ்லயே சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு பயம் அதிகம். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு நினைப்பீங்க, உடனே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒருவேளை நஷ்டமாயிட்டா என்ன பண்றது? 4 பேர் என்ன பேசுவாங்க? இருக்கிற வேலையும் போயிட்டா நடுத்தெருவுல நிக்கணுமே. இந்த என்ன பண்றது அப்படிங்கிற பயமே உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுடுச்சு. நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க, பார்த்து நடக்கணும், காலை விரிச்சு வைக்க கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷன் ரிஸ்க் எடுக்க துணியறானோ அவன்கிட்ட தான் செல்வம் தாங்கும். கடலுக்கு அடியில முத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கரை ஓரத்திலேயே நின்னுட்டு அலை அடிக்குமே தண்ணி மூச்சு முட்டுமேன்னு பயப்படுறவனுக்கு ஒரு காலமும் முத்து கிடைக்காது. அந்த ஆழமான கடலுக்குள்ள குதிக்கிற துணிச்சல் இருக்கிறவனுக்கு தான் அந்த முத்து சொந்தமாகும். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை பண்ண பயப்படுறீங்களே, அந்த பயத்தால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு? ஒரு 5 வருஷம் பின்னாடி போய் பாருங்க. அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும், ஆனா பயம் காரணமா அதை தவிர்த்திருப்பீங்க. ஒருவேளை அன்னைக்கு நீங்க துணிஞ்சு இறங்கி இருந்தா இன்னைக்கு உங்க நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும் இல்ல? ஏன் தோத்து போறது நினைச்சு பயப்படுறீங்க? தோல்விங்கிறது ஒரு அனுபவம், ஆனா முயற்சி செய்யாம பயப்படுறதுங்கிறது ஒரு அவமானம். உங்க பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பணம் இல்லப்பான்னு நீங்க சொல்றதுக்கு பயப்படுங்க. ஆனா ஒரு கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிற பாதையில வர்ற தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. சாணக்கியர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. சிங்கம் தூங்கும் போது அதன் வாய்க்குள் இரையாக எந்த மிருகமும் தானாக வந்து விழாது. சிங்கம் வேட்டையாடித்தான் ஆகணும். பணக்காரராக போற ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் என்ன தெரியுமா? 1, மாற்றத்தை கண்டு பயப்படக்கூடாது. பழைய முறைகளையே பிடிச்சிட்டு தோங்காம புது டெக்னாலஜியை கத்துக்க துணியணும். 2, முடிவு எடுக்க துணியணும். மற்றவங்களுக்காக காத்திருக்காம இது என் வாழ்க்கை, இது என் முடிவுன்னு தைரியமா களமிறங்கணும். 3, தனித்து நிற்க துணியணும். கூட்டம் போற வழியில போகாம தனக்கான ஒரு பாதையை உருவாக்க தெரியணும்.
இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை எடுக்க விடாம உங்களை தடுக்கிற அந்த பயம் எது? குடும்பமா, பணமா, இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலையா? உங்க பயத்தை நீங்க வெளியே சொன்னாலே அதுல பாதி பயம் செத்து போயிடும். இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுப்போம், பயத்துக்கு பயப்பட மாட்டோம். உங்களுக்கு அனுபவம் இருக்கிற தொழில் செய்ய தயங்க வேண்டாம். எந்த ஒரு தொழிலையும் உங்களை நம்பி ஆரம்பிங்க, அது நல்லதே நடக்கும். ஒரு கழுகு எப்படி தன்னோட இரையை குறி வைக்குமோ அப்படி ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். அந்த பார்வை மட்டும் சிதறி போச்சுன்னா உங்க உழைப்பு எல்லாமே வேஸ்ட் தான். குதிரைக்கு ஏன் கண்ணு கிட்ட கடிவாளம் கட்டுறாங்க தெரியுமா? அந்த ரகசியம்தான் இந்த 6வது அறிகுறி, உங்க ஜாதகத்தையே மாத்த போற விஷயம். அறிகுறி 6. இலக்கு நோக்கிய பார்வை. ஒரு வேலையை தொடங்குனா அதை முடிக்கும் வர உனக்கு களைப்பு தெரியக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், 5 நிமிஷத்துல ஒரு வாட்ஸ்ஆப்போ இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷனோ வருது, அவ்வளவுதான். நம்ம கவனம் அப்படியே சிதறி போயிடுது. யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மால ஒரு பிசினஸ முழுசா பண்ண முடியல? ஏன் ஒரு கோர்ஸ ஆரம்பிச்சுட்டு பாதியிலே நிறுத்துறோம்? ஏன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். இன்னைக்கு இருக்கிற உலகம் உங்களை ஒரு இடத்துல கவனத்தை குவிக்க விடாது. ஏன்னா நீங்க கவனத்தை சிதற விட்டு வேடிக்கை பார்த்தாதான் மத்தவன் சம்பாதிக்க முடியும். நீங்க ஸ்க்ரோல் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒருத்தரோட கல்லா பெட்டி தான் நிரம்புது. உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. நல்லாத தேடுங்க, நல்லாத தெரிஞ்சுக்கோங்க. நல்லது மட்டுமே நம்மை வளர்க்கும். குதிரைக்கு ஏன் கண்ணு கிட்ட கடிவாளம் கட்டுறாங்க தெரியுமா? அது வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற வேடிக்கையை பார்த்துட்டு பாதையை தப்பிடக்கூடாதுங்கிறது தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு கடிவாளம் இருக்கா? இல்ல காத்து போற போக்குல நீங்களும் போய்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்க இலக்க அடைய ஒரு ஏணியா இருக்கா? இல்ல ஏதோ பொழுது போகுதுன்னு வாழ்றீங்களா? நம்மள பல பேருக்கு என்ன ஆகணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா எப்போ ஆகணுங்கிற தெளிவு இல்லை. ஒரு தெளிவான இலக்கு இல்லாத மனுஷன் துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அது எங்கேயும் போய் சேராது, நடுக்கடல்லையே நின்னு ஒரு நாள் மூழ்கிடும். உங்க பிள்ளைங்க கிட்ட நம்ம நிலைமை மாறும்னு சொல்றீங்களே, அந்த மாற்றம் வர்றதுக்கு நீங்க எந்த பாதையில போறீங்க? முயற்சி பண்றேன்னு சொல்றதுக்கும் இலக்க நோக்கி ஓடுறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. சாணக்கியர் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு. ஒரு கொக்கு எப்படி தன்னோட இரைய பிடிக்கிறதுக்காக ஓடுற தண்ணியில கூட அசையாம ஒத்த கால்ல நிக்குதோ அப்படி ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கணும். பணக்காரராக போற ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கும்? 1. நோ சொல்ல தெரியணும். தேவையில்லாத பார்ட்டி, அரட்டை, முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற நண்பர்கள், இதுக்கெல்லாம் நோ சொல்ல தெரிஞ்சவன் தான் ஜெயிக்கிறான். 2. ஒரே ஒரு இலக்கு. 10 வேலையை அறகுறையா பண்றதை விட ஒரு வேலையை உலகமே வியக்கிற அளவுக்கு சிறப்பா பண்றதுதான் சாணக்கிய நீதியோட ரகசியம். 3. தொடர்ச்சி. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் தன்னோட இலக்க நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய கோல் என்ன? சொந்த வீடு கட்டணுமா? கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுமா? இல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணுமா? தயங்காம கமெண்ட்ல உங்க இலக்க ஒரு வரியில டைப் பண்ணுங்க. உங்க இலக்க நீங்க எழுதும்போது அது உங்க ஆழ் மனசுல ஒரு கட்டளையா பதியும். உங்க வெற்றியோட முதல் அடிய இங்கேயே ஆரம்பிப்போம். முதல்ல உங்க இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இலக்க நோக்கி ஓடுறோம். ஆனா அந்த பாதையில அறிவு இல்லாம ஓடுனா கால் தான் வலிக்கும். அதுக்குதான் இந்த 7வது அறிகுறி, அறிவை வளர்த்தல். உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட அறிவுதான் மிகப்பெரிய சொத்துன்னு சாணக்கியர் ஏன் சொன்னாரு? படிச்சவன் எல்லாம் பணக்காரன் ஆகிறதில்ல, ஆனா கத்துக்கிட்டவன் கண்டிப்பா ஜெயிப்பான். அந்த ரகசிய அறிவை நீங்க எப்படி அடையலாம்? வாங்க பார்ப்போம். அறிகுறி 7. அறிவை வளர்த்தல். அறிவு என்பது ஒருவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையல். அதை யாராலும் திருட முடியாது. அது செலவு செய்ய செய்ய வளரும். அதுதான் ஆபத்து காலத்தில் உங்களை காக்கும் ஒரே நண்பன். யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மள பல பேர் கஷ்டப்பட்டு உழைச்சும் இன்னும் அதே இடத்துல இருக்கோம்? ஏன்னா
நாம கையை வச்சு வேலை செய்றோம், ஆனா மூளையை வச்சு வேலை செய்யல. இன்னைக்கு இருக்கிற உலகம் தகவல் உலகம். யார்கிட்ட சரியான தகவல் இருக்கோ, யார்கிட்ட சரியான அறிவு இருக்கோ, அவங்க தான் உலகத்தை ஆள்றாங்க. நாம என்ன பண்றோம்? ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே அப்பாடா படிப்பு முடிஞ்சதுன்னு புத்தகத்தை மூடி வச்சிடுறோம். ஆனா உண்மையாவே உங்களை செல்வந்தராக்க போற படிப்பே அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு தொழிலை செய்றீங்கன்னா அந்த தொழில இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, உங்க போட்டியாளர்கள் என்ன பண்றாங்க, புதுசா என்ன மாற்றம் வந்திருக்கு, இதையெல்லாம் நீங்க கத்துக்கலன்னா காலம் உங்களை ஓரங்கட்டிடும். ஒரு சின்ன கேள்வி, கடைசியா எப்போ ஒரு புத்தகத்தை படிச்சீங்க? இல்ல உங்க வருமானத்தை 5 மடங்கு உயர்த்துறதுக்கான ஒரு புது திறமையை எப்ப கத்துக்கிட்டீங்க? நம்ம போன்ல டேட்டா காலியானா பதறோம், ஆனா நம்ம மூளையில அறிவு காலியானா நமக்கு கவலையே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மற்றவர்களோட வீடியோக்களை பார்க்குற நீங்க உங்க அறிவை வளர்த்துக்க ஒரு 20 நிமிஷம் செலவு பண்றீங்களா? அறிவு இல்லாத உழைப்பு இருட்டில் அம்பு விடுறதுக்கு சமம். அது இலக்கை தாக்காது, வெறும் நேரத்தை தான் வீணாக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அறிவை கொடுத்துட்டா அவங்க எப்பேற்பட்ட வறுமையையும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. சாணக்கியர் ஒரு ஆழமான விஷயம் சொல்றாரு. ஒரு கற்றறிந்த மனிதன் எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவான். அழகுக்கும் இளமைக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு, ஆனால் அறிவுக்கு அழிவே இல்லை என்றார். பணக்காரராக போற ஒருத்தரோட அறிவு தேடல் எப்படி இருக்கும்? 1. எப்போதும் மாணவன். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் அன்னைக்கே அழிய ஆரம்பிக்கிறான். இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறவன் தான் கோடீஸ்வரன் ஆகிறான். 2. பணத்தை பற்றிய அறிவு. பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறத விட அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவை வளர்த்துப்பாங்க. 3. தவறுகளிலிருந்து கற்றல். மற்றவங்க செஞ்ச தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் நேரத்தை மிச்சப்படுத்துவாங்க. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்களா? அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது உங்க அறிவு இன்னும் அதிகமாகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். அடுத்து, எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் ஒருத்தன் தன் கையில இருக்கிற காசை தேவையில்லாம தண்ணியா செலவு பண்ணா அவன் முன்னேற முடியுமா? பணக்காரன் ஆகிறவன் ஆடம்பரமா இருப்பான், ஆனா ஆடம்பரம் பண்றவன் பணக்காரனாக முடியாது. அந்த சின்ன சின்ன செலவுகள் எப்படி உங்க வாழ்க்கையை அழிக்குது? ஒரு ஓட்டை கப்பலை ஒரு சின்ன ஓட்டை எப்படி மூழ்கடிக்குமோ அப்படி உங்க பேங்க் பேலன்ஸை காலி பண்ற அந்த சின்ன ஓட்டை எது? வாங்க பார்ப்போம். அறிகுறி 8. தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார். யார் ஒருவன் தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்கிறானோ அவன் விரைவில் பணத்தை இழந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவான். இன்னைக்கு நம்மள பல பேர் ஏன் கடனாளியா இருக்கோம்? ஏன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்களை நமக்கு பிடிக்காத மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட இல்லாத பணத்தை போட்டு வாங்குறோம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்கிட்டார்னா உடனே நமக்கு தூக்கம் போயிடுது. நம்ம கிட்ட ஒரு நல்ல போன் இருக்கும், ஆனா புது மாடல் வந்த உடனே அந்த பழைய போன் ஒரு குப்பை மாதிரி தெரியுது. அந்த சின்ன ஆசைக்காக 5 வருஷம் இஎம்ஐ கட்ட சம்மதிக்கிறோம். உங்க உழைப்பை நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க? உங்க குடும்பத்துக்கா, இல்ல நீங்க வாங்குற அந்த ஆடம்பர பொருட்களோட கம்பெனிக்காரங்களுக்கா? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் இப்போ உங்க வீட்டுல ஒரு மூலையில தூசு தட்டிக்கிட்டு இருக்கா? அந்த பொருளை வாங்குறதுக்காக நீங்க எத்தனை நாள் ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்தீங்க? எத்தனை நாள் உங்க தூக்கத்தை தொலைச்சிங்க? நாம சம்பாதிக்கிற ஒரு ரூபாயும் நம்மளோட ஆயுள். ஏன்னா அந்த 1 ரூபாயை சம்பாதிக்க நீங்க உங்க வாழ்க்கையோட 1 நிமிஷத்தை செலவு செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க தேவையில்லாத பொருளை வாங்குறது வெறும் பணம் இல்ல, உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை தான் வீணாக்குறீங்க. ஆடம்பரம் என்பது பணக்காரனானதுக்கு அப்புறம் வரணும் நண்பர்களே. ஆனா நாம பணக்காரனாகிறதுக்கு முன்னாடியே ஆடம்பரமா காட்டிக்க ஆசைப்படுறோம். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய சாபம். சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பெரிய கப்பலை ஒரு சின்ன ஓட்ட மூழ்கடிச்சிடும். அதே போல உங்க பெரிய வருமானத்தை உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள் அழிச்சிடும். பணக்காரராக போற ஒருத்தரோட பணக்கட்டுப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? 1. தேவையா இல்ல ஆசையா? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு அவசியமா இல்ல இது என் ஆசையான்னு அவங்க கிட்டயே கேட்டுப்பாங்க. 2. பட்ஜெட். 1 ரூபாய் செலவு செஞ்சாலும் அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. கணக்கு இல்லாத இடத்துல செல்வம் தங்காது. 3. தள்ளுபடி மாயை.
ஆஃபர்ல கிடைக்குதுங்கிறதுக்காக தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டாங்க. ஏன்னா 100 ரூபாய் பொருளை 50 ரூபாய்க்கு ஆஃபர்ல வாங்கினாலும் அது உங்களுக்கு 50 ரூபாய் மிச்சம் இல்ல, 50 ரூபாய் செலவு தான். இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்ல தேவையில்லாம வாங்கிட்டோம்னு நீங்க வருத்தப்படுற அந்த ஒரு பொருள் எது? அது வாஷிங் மெஷினா, மிக்சியா, மொபைலா, இல்ல ஒரு ட்ரெஸ்ஸா? தயங்காம கமெண்ட்ல அந்த பொருளோட பேரை எழுதுங்க. நீங்க அதை எழுதும் போதுதான் இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு வரும். நம்ம பணத்தை நாமளே பாதுகாப்போம். தேவையில்லாத செலவை குறைக்கிறோம். ஆனா வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும்போது எப்பவுமே என்னால முடியாதுன்னு முடங்கி போயிருந்தா செல்வம் வருமா? தன்னம்பிக்கை கட்டாயம் வேணும். இதெல்லாம் அவ செய்ய மாட்டாங்கன்னு எல்லாரும் உங்களை சொல்லும்போது உங்க மனசு மட்டும் முடியும்னு சொல்லணும். அந்த தன்னம்பிக்கை ஒரு மந்திரம் மாதிரி உங்களை உயர்த்தும். வாங்க பார்ப்போம். அறிகுறி 9. தன்னம்பிக்கை. போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்திய 1000 வீரர்களை விட தன்னம்பிக்கை கொண்ட ஒருவன் அதிக பலசாலி. ஏன்னா ஆயுதம் உடைந்தால் போர் முடியும், ஆனா நம்பிக்கை உடைந்தால் ஒரு மனிதனே முடிந்து போவான். யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மள பல பேரால ஒரு சின்ன அடி விழுந்த உடனே மீண்டு வர முடியல? ஏன்னா நாம நம்ம திறமையை விட அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கிறத அதிகமா நம்புறோம். உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்னு. உங்க நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, பெரிய இவ மாதிரி கனவு காணாதன்னு. அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்க கனவை மூட்டை கட்டி வைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தோத்து போறீங்க. சாணக்கியர் சொல்றாரு, யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்வாக நினைக்கிறானோ அவனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. நீங்க உங்களையே மதிக்கலன்னா வேற யார் உங்களை மதிப்பார்? நீங்க ஒரு வெற்றியாளர்னு நீங்க முதல்ல நம்பினாதான் இந்த உலகம் உங்களை ஒரு வெற்றியாளரா ஏத்துக்கும். நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்படும் போது உங்க மனசுக்குள்ள இருந்து வர்ற முதல் குரல் எது? என்னால முடியுங்கிற குரலா, இல்ல ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயக்குரலா? உங்க வாழ்க்கை ஒரு கஷ்டத்துல இருக்குன்னா அந்த நிலைமையை மாத்துறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து உங்க தன்னம்பிக்கை மட்டும்தான். கைவசம் காசு இல்லாம இருக்கலாம், சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் மீண்டு வருவேங்கிற அந்த ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு சாதாரண மனுஷனை சாதனையாளரா மாத்துது. நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம், சரியா படிக்காம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒரு தடையே இல்லை. உலகத்துல ஜெயிச்ச பல கோடீஸ்வரர்கள் ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாதவங்க தான். அவங்க கிட்ட இருந்த ஒரே மூலதனம் தன்னம்பிக்கை மட்டும்தான். சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு, யானை மிகப்பெரிய விலங்கு, ஆனா ஒரு சின்ன அங்குசம் தான் அதுக்கு தடையா இருக்கு. தீக்குச்சி சின்னது, ஆனா ஒரு பெரிய காட்டையே எரிக்கும். உருவம் முக்கியம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தான் முக்கியம். பணக்காரராக போற ஒருத்தரோட தன்னம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 1. விமர்சனங்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நாய் குறைக்கிறதுக்காக சூரியன் மறைஞ்சு போறதில்ல. அதுபோல மத்தவங்க பேசுறதுக்காக தன் இலக்க மாத்திக்க மாட்டாங்க. 2. தோல்வியை தற்காலிகமாக பார்ப்பார்கள். விழுந்தா மறுபடியும் எழுந்திருக்க முடியும்னு நம்புவாங்க. 3. தன் திறமையை வளர்த்துக் கொள்வார்கள். வெறும் வாயால் நம்பிக்கை பேசாம தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த நம்பிக்கைக்கு வலு சேர்ப்பாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்களை யாராவது உன்னால முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி இருக்காங்களா? அந்த அவமானத்தை நீங்க வெற்றியா மாத்துங்க. உங்க பேருக்கு முன்னாடி வெற்றியாளருங்கிற பட்டத்தை இன்னைக்கே நீங்க கொடுத்துக்கோங்க. உங்க தன்னம்பிக்கை தீயை இங்கேயே பத்த வைப்போம். உங்கள் நம்பிக்கை உடைக்கும் நபர்களை விட்டு வாருங்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். ஆனா நீங்க எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிபறிக்கிற சில பேர் இருப்பாங்க. அவங்க யாரு தெரியுமா? உங்க கூட இருக்கிற நண்பன் ஒரு நல்லவனா இருந்தா அவன் உங்களை ஏணி மாதிரி மேல கொண்டு போவான். ஆனா அவன் சரியில்லைன்னா அவன் உங்களை பாதாளத்துல தள்ளிடுவான். யார நண்பனா வச்சுக்கணும், யார உடனே கட் பண்ணணும்? சாணக்கியர் சொன்ன அந்த நண்பர்களை கண்டறியும் ரகசியம் என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்காம யாரையும் நம்பாதீங்க. வாங்க பாப்போம். அறிகுறி 10. நல்ல நட்பு. நண்பன்ல என்னையா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்னு சொல்லிக்கிட்டு, நண்பனாலே நல்லவன் தானே சினிமால வேணும்னா சொல்லலாம். நிஜ வாழ்க்கையில நண்பனால வாழ்க்கையை இழந்து நடுத்தெருவுக்கு வந்த நிறைய பேர் இருக்காங்க. சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்றாரு. பாம்பின் விஷம் அதன் பல்லில் இருக்கிறது, தேளின் விஷம் அதன் வாலில் இருக்கிறது.
ஆனால் ஒரு கெட்ட நண்பனின் விஷம் அவன் உடல் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் நம்மள பல பேரால முன்னேற முடியல? ஏன்னா நாம சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட இறக்கையை வெட்டுறவங்களா இருக்காங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா, பேசாம இருக்கிற வேலையை பாருன்னு சொல்ற நண்பர்கள் உங்களுக்கு தேவையா? குடிப்பதற்கும் ஊர் சுற்றுவதற்கும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கும் மட்டும் ஒரு கூட்டம் உங்க கூட இருக்குன்னா அவங்க நண்பர்கள் இல்ல, உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகள். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அறிவாளியான எதிரி உனக்கு செய்யும் நன்மையை விட ஒரு முட்டாளான நண்பன் உனக்கு அதிக தீங்கை செய்வான். உங்க லெவல உயர்த்த நினைக்கிற நீங்க உங்களை விட கீழான சிந்தனை கொண்டவர்களோட பழகினா நீங்களும் அவங்க நிலைக்கு தான் போவீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கூட இருக்கிற 5 நெருக்கமான நண்பர்களை பாருங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கிறவங்களா இல்ல எப்போதும் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தலைவிதின்னு புலம்புறவங்களா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கூடா நட்பு கேடாய் முடியும்னு. நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஏற்கனவே ஜெயிச்சவங்க கூடவும் ஜெயிக்க துடிக்கிறவங்க கூடவும் தான் பழகணும். உங்க கஷ்ட காலத்துல உங்க கூட நின்னு உங்களை தட்டி கொடுத்து வாடா பாத்துக்கலாம்னு சொல்ற அந்த ஒரு நண்பன் கோடி ரூபாய்க்கு சமம். ஆனா நீங்க நல்லா இருக்கும்போது மட்டும் உங்க கூட இருந்துட்டு ஒரு சின்ன சரிவு வந்த உடனே எட்டி பார்க்காத நண்பர்களை இன்னைக்கே உங்க வாழ்க்கையிலிருந்து டெலீட் பண்ணுங்க. சாணக்கியர் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்றாரு. தங்கத்தை சோதிக்க அதை தேய்ப்பார்கள், உருக்குவார்கள், தட்டுவார்கள். அதுபோல ஒரு நண்பனை அவனது தியாகம், குணம் மற்றும் செயல்களை வைத்து சோதிக்க வேண்டும். பணக்காரராக போற ஒருத்தரோட நட்பு வட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? 1. நேர்மறை எண்ணம். நாம ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை கொடுக்கறவங்க கூட பழகுவாங்க. 2. அறிவுரை கூறுபவர்கள். நீங்க தப்பு பண்ணும்போது முகத்துக்கு நேரா சுட்டி காட்டுற உண்மையான நண்பர்களை பக்கத்துல வச்சிருப்பாங்க. 3. வளர்ச்சியை விரும்புபவர்கள். உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம அதை தன்னோட வளர்ச்சியா நினைக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்க முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற ஒரு நச்சு நண்பனை இன்னைக்கே கட் பண்ண நீங்க தயாரா? நீங்க ஒரு நண்பனை நம்பி ஏமாந்தது, இழந்தது, சொல்ல முடியாத துரோகம் எதுவா இருந்தாலும் இங்க இறக்கி வைங்க. என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி கஷ்டத்தை நீக்கிடும். ஒரு தெளிவான பாதையை இன்னைக்கே உருவாக்குவோம். நல்ல நண்பர்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளவுதான் அறிவு, உழைப்பு, நட்பு இருந்தாலும் உங்க கேரக்டர் சரியில்லைன்னா எதுவுமே நிலைக்காது. ஒரு மனுஷனோட ஒழுக்கம் தான் அவனோட செல்வத்தை பாதுகாக்கிற வேலி. அந்த வேலி உடைஞ்சா நீங்க சேர்த்த கோடிக்கணக்கான பணம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். பணம் வரும்போது ஏன் மனுஷன் கெட்டு போறான்? அதை எப்படி தவிர்க்கிறது? சாணக்கியர் சொன்ன அந்த ஒழுக்க ரகசியம் என்ன? வாங்க பார்ப்போம். அறிகுறி 11. ஒழுக்கமான வாழ்க்கை. சாணக்கியர் ஒரு மிக கடுமையான உண்மையை சொல்றாரு. ஒருவன் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பினாலும் அவனிடம் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த சாம்ராஜ்யம் சீட்டுக்கட்டு போல ஒரு நாளில் சரிந்து விடும்னு. பணம் சம்பாதிப்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்ள ஒழுக்கம் மிக அவசியம். யோசிச்சு பாருங்க, ஏன் நிறைய பேர் திடீர்னு பணக்காரராகிட்டு அடுத்த சில வருஷங்கள்லயே மறுபடியும் ஏழையாகிறாங்க? ஏன்னா பணம் வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற அடக்கம் போயிடுது, ஆணவம் வந்துடுது. கையில பணம் வந்த உடனே மது, சூதாட்டம்னு தேவையற்ற சிற்றின்பங்கள்னு தப்பான பாதையில போறவங்க சரித்திரத்துல ஒரு காலமும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஒழுக்கம்ங்கிறது ஏதோ சாமியார்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்காதீங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கு, ஒரு உழைப்பாளிக்கு ஒழுக்கம் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். நேரத்துக்கு எழுந்திருக்கிறதுல இருந்து சொன்ன வாக்கை காப்பாத்துறது வரைக்கும் எல்லாமே ஒழுக்கம் தான். நீங்க ஒருத்தரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சா அந்த பணம் உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அநியாயமா வந்த செல்வம் அதோட வேரோட அழிஞ்சிடும்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கிற ஒரு ஒழுக்கமான விஷயம் என்ன? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறதா இல்ல கொடுத்த கடனை சரியா திருப்புறதா? ஏன் நம்மால ஒரு டயட் பண்ண முடியல? ஏன் ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சுட்டு 3 நாள்ல விட்டுடுறோம்? ஏன்னா நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. தன்னோட மனசை கட்டுப்படுத்த தெரியாத ஒருத்தன் எப்படி ஒரு பெரிய பிசினஸையோ இல்ல ஒரு பெரிய பணத்தையோ கட்டுப்படுத்துவான்? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன முன்மாதிரியா இருக்கீங்க? நீங்க தப்பான பழக்கங்கள்ல இருந்துகிட்டு உங்க பிள்ளைங்க மட்டும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உங்க வம்சம் தலை தூக்கணும்னா நீங்க ஒரு ஒழுக்கமான பாதையை இப்பவே அமைத்து கொடுக்கணும். சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு யானை மதம் பிடிச்சா அது பாகனையே கொன்னிடும்.
அதுபோல ஒழுக்கம் இல்லாத மனசு மதம் பிடிச்சா அது உங்களையே அழிச்சிடும். பணக்காரராக போற ஒருத்தரோட ஒழுக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? வாக்கு தவறாமை, சொன்ன நேரத்துக்கு வேலை நடக்கணும், சொன்ன தேதியில பணம் போய் சேரணும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம், மது புகை போன்ற தீய பழக்கங்கள் இல்லாம தெளிவான சிந்தனையோடு இருப்பாங்க. நேர்மை, குறுக்கு வழியில வர்ற 1 கோடி ரூபாயை விட நேர்மையா வர்ற 1 ரூபாய் மேலானதுன்னு நம்புவாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்களை முன்னேற விடாம தடுக்கிற அந்த ஒரு தீய பழக்கம் எது? அதை இன்னைக்கே விட நீங்க ரெடியா? உங்க பலவீனத்தை நீங்க வெளியே சொல்லும் போதுதான் அதை ஜெயிக்கிற தைரியம் உங்களுக்கு வரும். ஒரு தூய்மையான வாழ்க்கையை இன்னைக்கே தொடங்குங்க. இதெல்லாம் விட மேலானது ஒன்று இருக்கு, தானம் செய்தல்னு. ஏன் சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா கடல்ல இருந்து ஆவியாகி போற தண்ணி தான் மழையா திரும்ப வரும். அதுபோல நீங்க கொடுக்கிற பணம் தான் உங்களை நோக்கி திரும்ப வரும். எப்ப கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அந்த தானம் எப்படி உங்களை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியா மாத்தும்? இந்த வீடியோவோட மிக முக்கியமான இறுதியான அந்த ரகசியத்தை பற்றி வாங்க பார்ப்போம். இதை கேட்டா உங்க கண்ணுல தண்ணியே வந்துடும். ஆனா அது ஒரு மாற்றத்திற்கான கண்ணீரா இருக்கும். அறிகுறி 12, தானம் செய்தல். நண்பர்களே, நாம இப்போ இந்த வீடியோவோட கடைசி அறிகுறிக்கு வந்துட்டோம், தானம் செய்தல். இத பார்த்த உடனே என்னது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, அப்புறம் என்னால எப்படி பணக்காரன் ஆக முடியும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்றாரு. சேமித்து வைக்கப்பட்ட செல்வம் அழுகி போகும், ஆனால் தர்மம் செய்யப்பட்ட செல்வம் 1000 மடங்காக பெருகி உன்னை தேடி வரும்னு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கி போச்சு. ஆனா ஒரு உண்மையான செல்வந்தரோட அடையாளம் அவர் எவ்வளவு வச்சிருக்காருங்கிறதுல இல்ல, அவர் எவ்வளவு மற்றவங்களுக்கு கொடுத்தாருங்கிறதுல தான் இருக்கு. நாம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சின்ன பகுதி பசியால வாடுற ஒரு குழந்தையோட வயிற்றை நிரப்புச்சுன்னா, இல்ல படிக்க வழி இல்லாத ஒரு மாணவனோட படிப்புக்கு உதவுச்சுன்னா, அந்த ஆத்மாக்கள் கொடுக்கிற வாழ்த்து அதுதான் உங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பாத்தும். கடல்ல இருந்து ஆவியாகி போற தண்ணி தான் மேகமாகி திரும்ப வருது. அதுபோல நீங்க கொடுக்கிற 1 ரூபாய் பிரபஞ்சத்தோட கணக்குப்படி பல மடங்கா உங்ககிட்டயே வந்து சேரும். இது வெறும் ஆன்மீகம் இல்ல நண்பர்களே, இது ஒரு பொருளாதார அறிவியல். உங்ககிட்ட ஒரு உருக்கமான கேள்வி கேட்கிறேன். நீங்க கடைசியா எப்ப உங்களுக்கு தெரியாத ஒருத்தருக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சீங்க? நம்ம ஊர்ல நிறைய பேர் கோயில்ல கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொட்டுவாங்க. ஆனா வாசல்ல பசியால உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு முதியவருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க. சாணக்கியர் சொல்றாரு, தேவைப்படுபவர்களுக்கு செய்யும் உதவியே உண்மையான தர்மம்னு. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா அதுல 1 ரூபாயை தானம் பண்ணுங்க. உங்ககிட்ட 1 கோடி இருந்தா அதுல 10 லட்சத்தை தானம் பண்ணுங்க. பணம் வந்த பிறகு தானம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. கொடுக்கிற குணம் இருந்தாதான் பணமே உங்ககிட்ட வரும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்றாரு. ஒரு கிணத்துல இருந்து தண்ணீரை இறைக்க தான் புது தண்ணி ஊறும். நீங்க இறைக்காம அப்படியே வச்சிருந்தா அந்த தண்ணி பாசி பிடிச்சு போயிடும். பணக்காரராக போற ஒருத்தரோட தானம் எப்படி இருக்கும் தெரியுமா? 1, விளம்பரம் இல்லாத உதவி. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. புகழுக்காக செய்யறது தானம் இல்ல, அது வியாபாரம். 2, தகுதியானவர்களுக்கு உதவி. உண்மையாவே கஷ்டப்படுறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. 3, கல்வி தானம். ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதை விட அவருக்கு ஒரு தொழிலை கத்துக் கொடுக்கிறது இல்ல கல்விக்கு உதவுறது தான் மிகச்சிறந்த தானம்னு நம்புவாங்க. இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னையில இருந்து உங்க வருமானத்துல ஒரு சின்ன பகுதியை தானம் பண்ண நீங்க தயாரா? அதுதான் நீங்க ஒரு நல்ல மனுஷனா மாற போறீங்கிறதுக்கான சாட்சி. இந்த உலகம் அன்பால நிறைஞ்சது. அன்பு இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்திருக்கும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 12 அறிகுறிகள் வெறும் வார்த்தைகள் இல்லை. இது 2400 வருஷங்களுக்கு முன்னாடி சாணக்கியர் எழுதின உங்க வாழ்க்கையோட வெற்றி வரைபடம். பணக்காரனாக இந்த அறிகுறிகள் இருக்க வேண்டும் என நாம பார்த்தத ஒரு நிமிஷம் வேகமா சொல்றேன், மனசுல பதிய வைங்க. 1, நேரம், காலத்தை முதலீடு பண்ணுங்க. 2, சேமிப்பு, உங்க எதிர்காலத்தை பாதுகாப்பாக்குங்க. 3, உழைப்பு, வியர்வை சிந்த தயங்காதீங்க. 4, பேச்சு,
அன்பால உலகத்தை ஆளுங்க. 5 துணிச்சல், பயத்தை ஓட ஓட விரட்டுங்க. 6 இலக்கு, கழுகு பார்வையோட இருங்க. 7 அறிவு, எப்போதும் கத்துக்கிட்டே இருங்க. 8 சிக்கனம், ஓட்டைகளை அடைத்து பணத்தை சேமிங்க. 9 தன்னம்பிக்கை, உங்களை நீங்களே முதல்ல நம்புங்க. 10 நட்பு, நல்லவங்களோட மட்டும் பழகுங்க. 11 ஒழுக்கம், உங்க கேரக்டரை தங்கம் போல வச்சுக்கோங்க. 12 தானம், மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்க செல்வத்தை புனிதமாக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 12ல உங்ககிட்ட இப்போ எத்தனை இருக்கு? எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனா இன்னையிலிருந்து நான் மாறப்போறேங்கிற அந்த ஒரு முடிவு உங்ககிட்ட இருந்தா போதும். உங்க வறுமையை மாத்த வேற யாரும் வரமாட்டாங்க. உங்க அப்பா அம்மாவோட கண்ணீரை துடைக்க, உங்க பிள்ளைகளோட ஆசையை நிறைவேற்ற நீங்க தான் ஓடியாகணும். இந்த உலகம் உங்களை சின்னதா பார்க்கலாம், உங்களை ஏளனம் பண்ணலாம். ஆனா நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த 12 அறிகுறிகள்ல இன்னையிலிருந்து நான் இதை தான் முதல்ல கடைபிடிக்க போறேன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கமெண்ட்ல போடுங்க. நீங்க கமெண்ட் பண்ற அந்த ஒரு வார்த்தை தான் உங்க வெற்றி பயணத்துக்கான முதல் கையெழுத்து. உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு பயணத்துல நானும் உங்க கூட ஒரு நண்பனா பயணிக்க ஆசைப்படுறேன். நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் இணையலைனா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இணைஞ்சுக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தை படைப்போம். உங்க மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.